எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒருவரும் தடையாய் வராதபடி ஆபிரகாம் சரியா இருந்தான். ஆமா, என் ஜெப வேலையை யாரும் தடுக்க கூடாது. என் ஜெப வேலையை போனும் தடுக்க கூடாது. என் ஜெப வேலையை கிளாக்கும் தடுக்க கூடாது. இல்ல, ஆமே, ஆராதனை டைமா நான் சர்ச்சுக்கு இருக்க வேண்டிய டைம்ல அது யாரும் தடுக்க கூடாது. சில நேரத்தில் பலவீனங்கள் நிமித்தம் வர முடியாமல் அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமே, அந்த நேரத்தில் நீங்க வீட்டில் இருந்தாலும் ஆராதிச்சுட்டே இருங்க. நீ ஆராதிக்கும் போது வீட்டிலே கர்த்தருடைய பிரச்சனை இறங்கி உங்களை விடுதலை ஆக்கும். ஆமா, பலவீனத்திலிருந்து வீட்டில் இருந்து வர முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஏதோ செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. படுக்கையில் இருந்தாலும் பாடிட்டே இருங்க. ஆமே, நான் நம்புறேன் அந்த படுக்கையில பாடிட்டு இருக்கும்போது ஆராதனை நடக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை எழுப்பி நிறுத்துவார். ஆமே, சில சூழ்நிலை நிமித்தம் வெளியூர் போயிட்டீங்க, ஓகே, சண்டே வர முடியல, அங்க பக்கத்தில் இருக்கிறதா சர்ச்சுக்கு ஒரு ஆராதனைக்கு போயிருங்க. ஆமா, வார்த்தை கேளுங்க, சண்டையான சர்ச்சு, எனக்கு ஆராதனையில் உட்காரணும். இல்ல இல்ல இல்ல, நீ இப்ப ஆராதனையில் இருக்கலன்னா உன்னை சொந்தம் எனக்கு ஏத்துக்கணும்னா, எனக்கு இந்த சொந்தத்தை விட எனக்கு பரலோக சொந்தம் தான் முக்கியம். எனக்கு அந்த சொந்தத்தை விட்டுட்டு எனக்கு இன்னொரு சொந்தம் இல்ல. நம்புறேன் அப்படி சொல்றவங்க கைகளை தட்டி ஹalleluya. ஆமென்.